வணக்கம் மக்களே. மீண்டும் அட்டாக் பண்ண ஆரம்பித்து விட்டது திமுக. யாரன்னா தமிழக வெற்றி கழகத்தை. அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இவ்வளவு நாளும் கூடவே இருந்து நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்ட்டு தன்னுடைய கூட்ட நிகழ்ச்சிகள் அனுப்பி ஒரு மாதிரி பப்ளிக் பக்கத்துல நாங்க இல்லைனாலும் இந்த மைனாரிட்டி அரசுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்ட்டு ஒரு சின்ன பப்ளிக் மத்தியில ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி இன்னைக்கு ஆட்சிக்குள்ள அமைய வச்ச இந்த திமுக அரசு இப்பொழுது தாவேகா தலைவர் விஜய் அவர்களை டைரக்டா அட்டாக் பண்றதுக்கான முடிவுகள்ல வந்துட்டு அப்படின்னு தெரிய வருது. அந்த தாவேகா அட்டாக்கு திமுகவுக்கு கை கொடுக்குமா? இன்னும் 2 அல்லது 3 வருஷத்துல பாராளுமன்ற தேர்தல் வருது. அந்த தேர்தலோடவே அவங்களுடைய ஆட்சியை சுவாலி முடிச்சு நம்ம களத்துக்கு, அதாவது நம்ம முதலமைச்சரா வரணும் அப்படின்னு அவருடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்துல ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காப்புல. அது உண்மையிலே அவர்களுடைய அட்டாக் மூட காட்டுதா அல்லது உண்மையிலே 2 வருஷத்திலே ஆட்சியை கலைச்சிட்டு விஜய ஒரு மக்கள் மனத்துல இவருக்கு ஆட்சி பண்ண தெரியல, இவருக்கு கெட்ட பேரு, இவர் ஒரு ஆக்டர் தான், இவரால் இது மட்டும் தான் பண்ண முடியுங்கிற ஒரு பேரை கிரியேட் பண்ணி மீண்டும் தலை தூக்க விரும்புகிறதா திமுக அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல இப்பதான் புதுசு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு சப்ஸ்கிரைபும் ஆதரவும் கொடுங்க. அப்பதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதல் சக்தியா இருக்கும். ஆமாங்க, உண்மையிலே விஜய் அட்டாக் பண்ணதுக்கு திமுக ஆரம்பிச்சிச்சு. அதோட முதல் அட்டாக் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா மகளிர் உரிமத்துக்கு. ஏன்னா ஆட்சிக்கு 5 நாள் தான் ஆயிருக்கு. அந்த 5 நாளுக்குள்ளேயே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் எப்படி திக்கி திணறடித்து வைக்கணும் அப்படிங்கிறத ஒரு 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 ஃபோர்ஸே பண்றாங்க. எப்படியாவது இவர் பண்ணிடணும், எப்படியாவது இவரை மக்கள் மனத்துல ஒரு ஒரு தவறான துன்பத்தை கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுல திமுக தாவைக்கு மேல மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட இருந்துட்டு இருக்கு. 2-3 விஷயங்கள்ல அவரு விஜய் தவறு பண்றதுக்கு முன்னாடி இவங்க தடுக்க முடிட்டாங்க. ஒண்ணு அந்த ஆஸ்தான அவருடைய ஆலோசகருக்கு இது ஒண்ணு அரசு பதவி வழங்குது. அதாவது அவருடைய அரசியல் குரு, அவருடைய பண்டிதருக்கு கொடுத்த அந்த இதுல இவங்க மூக்கு நுழைச்சி அதுல அவரை தவறு பண்ண விடாம கொடுத்தாங்க. விஜயும் உடனே பேக் வாங்கி அந்த அரசாணை ரத்து பண்ணிட்டாரு. அதுல திமுக காரங்க ஒரு பேசுறதுக்கு தான் அவரை முதல் நம்ம தவறு செய்ய விடுவோம். ஏன்னா நம்ம தவறு செய்யறதுக்கு, அவர் தவறு செய்யறதுக்குன்னே நம்ம அவரை நிப்பாட்டி விடுறோம். அதனால மக்கள் அவரை கெட்ட பேர் வாங்க முடியல. இனிமே அவர் என்ன தவறு செய்ய விட்டுட்டு அதுக்கு ஒரு அவரை ஏறி அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி திமுக பயங்கரமான மாஸ்டர் பிளான் போடுறதுக்காக நமக்கு தெரிஞ்ச தகவல்கள் வருது. அதே மாதிரி மாவட்ட செயலாளர் கூட்டத்துல திருச்சியில விஜய் அவர்கள் களமிறங்க மாட்டாரு. விஜய் சார்பில் வேற யார் களமிறங்கினாலும், ஏன் விஜயே சப்போஸ் களமிறங்கினாலும் நான் களத்துக்கு போறேன் அப்படின்ட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சென்னை விட்டு வெளி இடத்துக்கு முறையா திருச்சியில போய் போட்டி விடுறதுக்கான ஆயத்த பணிகள்லாம் இருக்காப்லையும். அப்படியே நான் எப்படியும் சட்டமன்றத்துல இதே தாவைக்காவை செவிச்சு போகணும் அப்படிங்கிறதுல பிரியா இருக்காப்லையும். இந்த சென்னையை தான் செயற்பாவை நம்பி விட்டாச்சு. நேருன்னா நினைச்சதை செய்வாரு, அவரை நம்பி இவங்க தைரியமா திருச்சிக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல ஃபுல் பொறுப்பையும் நேருகிட்ட கொடுத்துருக்காப்லையா. ஏன்னா சென்னை போடா வெண்ணெய் அப்படின்றது, சென்னையில பாசா பழிக்காது அப்படின்ட்டு திமுக குரூப்லாம் இப்போ திருச்சியை நோக்கி பயணம் போயிருக்கான். திருச்சியின் எழுச்சி நம்மளுடைய திமுகவும் எழுச்சி அப்படின்னு ஒரு பில்டப்லாம் பண்ணியிருக்காப்லையா. அதே மாதிரி நம்ம விஜய் ரொம்ப தப்பா கணக்கு போட்டோம், அவரை ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டோம், அவரோட சிம்பத்திய நம்ம தப்பா கேல்குலேஷன் பண்றோம் அப்படின்ட்டு விஜயோட மேனேஜ்மெண்ட்டுகள்லாம் எப்படி அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த தாவேகா தலைவர் என்னென்ன தப்பு பண்றதெல்லாம் சோசியல் மீடியா கரெக்டா கொண்டு போங்க. எந்த சோசியல் மீடியா மூலமாக விஜய் அவர்கள் வெற்றி பெற்றதோ அதே சோசியல் மூலமாக விஜயை அழிக்கணும் அப்படின்ட்டு திமுக ஒரு கங்கணம் கட்டியதுக்காக கேள்வி படுறோம். எந்த சோசியல் மீடியாவில் நம்ம ரொம்ப ஆக்டிவா இருக்கும், உடன்பிறப்புகள் எல்லாமே நல்ல ஆக்டிவ்ல இருங்க. வருகிற பாராளுமன்ற எலெக்ஷன்ல நம்ம போட்டி போடும்போது, அதாவது பாராளுமன்ற எலெக்ஷன் வரும்போது நம்ம ஆட்சியை கவுத்துட்டு நம்ம ஆட்சி மீண்டும் வர்றதுக்கான நம்ம உடன்பிறப்பு புது ரத்தம் பாய்ச்சிகளில் வேலை செய்யணும். இதுக்கு முன்னே என்ன வேலை செஞ்சீங்களோ அதே வேலையை நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக பண்ணுங்க. அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சி தான், எதுக்கும் பயப்பட வேண்டாம் அப்படின்ட்டு
உடன்பிறப்புகளுக்கு நம்மளுடைய ஐயா மு.க.ஸ்டாலின் தோல்வியுற்ற முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு போட்டிருக்காப்பியா. சரி, இந்த உத்தரவுலாம் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. அதே மாதிரி விஜயும் ஸ்டாலினும் ஒரே இடத்துல போட்டி போட்டா யார் ஜெயிப்பா, யாரு தோல்வி பெறக்கான வாய்ப்பு இருக்குது, அப்படி வெற்றி பெற்றா எதுக்காக, ஏன் இந்த காலத்துக்கு அவங்க வெற்றி பெறலாம் அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு தெரிஞ்சா அப்படியே ஒரு கமெண்ட்ல தட்டி விடுங்கோ. அதே மாதிரி நாங்க சொன்னதுனாலதான் நாங்க சொன்னதுனாலதான் 1000 ரூபாய் போட்டிருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்குலாம் 1000 ரூபாய் கிடைச்சிருக்காது. அவங்க கொடுத்த அழுத்தத்தின் பேர்லதான் விஜய் அவர்கள் 1000 ரூபாய் போடுறது அப்படின்னு பில்டப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தான் 2500 ரூபாய் கிடைக்கச்சு. அது இந்த 1000 ரூபாய்க்கே இந்த பாடுபடுறாரு, 2500 எல்லாம் கிடைக்குது, வாய்ப்பு கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம மக்கள் சோசியல் மீடியால பரப்பி விடுங்க அப்படின்ட்டு திமுகவினர் அப்படி கட்டுக்கதையெல்லாம் விட்டுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு முழுசாக தெரிய வருது. சோசியல் மீடியா தான் விஜயை வெற்றி பெற வச்சுது. அதே சோசியல் மீடியா வச்சு நம்ம விஜயை தோற்கடிக்கணும் அப்படின்னும் ஐயா பயங்கரமான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காப்பையா. இது என்ன இருந்தாலும் நம்மளுடைய அந்த விஜயோட இதை பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா தான் பண்ணிட்டு அதிரடியான திட்டங்கள் அறிவிச்சிருக்காப்புல. அந்த பெண்களுக்கான பாதுகாப்பு, அதுக்கப்புறம் இலவச மின்சாரம், அதே மாதிரி அந்த பொருட்கள், இந்த கஞ்சா போதை பொருட்கள் எல்லாம் குறைச்சதுக்கான வழிகள்லாம் கையெழுத்தை போட்டுள்ளது. விஜய்க்கு ஒரு பூஸ்டா ஒரு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேரை எடுத்து கொடுத்தாலும் அந்த விஜயோட ரசிகர்கள், விஜயோட தொண்டர்கள் இந்த மாதிரி குறும்பு சட்டை அணி சட்டை பண்ணாம இருந்தா அவருக்கு இன்னும் பயங்கரமான பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்படா இவன் விழுவான், இவனை கடிச்சு கொதறலாம் அப்படின்னு திமுக காத்துட்டு இருக்கிற வேலையில சூப்பரான ஒரு அறிவிப்புலாம் வச்சிருக்காங்க. காவல்துறையில சிசிடிவி கேமரா நல்லா பொறுத்திருக்கணும். எல்லா காவல்துறை காவல் அலுவலகங்களையும் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறது, அவரை விசாரிக்கிற அதிகாரிகள் என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறத வீடியோவா பதிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல முயற்சிகள்லாம் கொண்டு வந்திருக்கோம்ல. அதுக்கு நம்மளுடைய பாராட்டுகள். இந்த விஜய் அறிவித்த இந்த திட்டம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. நம்ம கமெண்ட்ல நம்ம வீடியோ பார்த்துருக்கவங்க நீங்க தான் சொல்லணும். கண்டிப்பா இது பிடிச்சிருக்கா, எப்படி பண்ணியிருக்காப்ல அப்படிங்கிறத எனக்கு தெரியுங்க. ஆனா இவர் கொடுத்த அந்த சட்டம் காவல்துறையில செயல்படுத்துவாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல நமக்கு தெரியுங்க. மொத்தத்துல 5 நாள்ல தாவேக்கா சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்துருக்கு அப்படின்னா என் தரப்புல சொல்றேன். நமக்கு அப்படித்தான் ஒரு திருப்தியா இருக்கு. ஆனா இந்த 5 நாள்ல பொறுக்க முடியாத திமுக எப்படியாட்டு தாவேக்காவோட ஆட்சியை ஒழிச்சிடணும், இன்னையிலேருந்து நமக்கு ஃபைட் ஆரம்பிச்சு அப்படின்ட்டு அவங்களுடைய கட்சியினருக்கு ரகசிய உடன்படிக்கைகள் மற்றும் ரகசிய உத்தரவுகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் மூலமாக உத்தரவு கொடுத்திருக்காப்ல. பார்ப்போம் இனி வர காலங்கள் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களோட விடைபெறுவது மணிகண்டன். நம்ம சேனல்ல நம்மளோட வீடியோக்களை பார்த்துருக்கவங்க இல்லை ஏதாவது தவறுகள் இருந்தால் நமக்கு சுட்டி காட்டுங்க. அதுதான் நமக்கு ஒரு பூஸ்டா இருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.